இந்த வீடியோ கிளிக் பண்ணி உள்ள வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அட்லீஸ்ட் என் சோக கதை கேட்கறதுக்கு நீங்களாவது இருக்கீங்களா இருக்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஸோ என்ன பத்தி நான் சொல்லிக்கிறேன். என்னோட பேர் வந்து பிரதீஷ், ஃபெயில்டு யூடியூபர். ஸோ இந்த வீடியோவில் நான் எப்படி வந்து ஒரு ஃபெயில்டு யூடியூபர் ஆனேன், நான் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணேன், தயவு செஞ்சு நீங்கள் கிரியேட்டராக இருந்தீங்கன்னா அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்காக இந்த வீடியோ. என் சேனல் ஆரம்பிச்சது எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா April 30, 2022. இப்போ தான் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன். யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, ஐ எம் வெரி பேஷனேட் அபவுட் வீடியோ கண்டென்ட் மேக்கிங் அண்ட் மக்களோட பேச ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்றதுக்கு பெரிய முட்டாள் கிடையவே கிடையாது. ஏன்னா ஸோ என்னோட சேனல்ல வந்து ஆரம்பத்துலேருந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 3000 பேர் தான் ஃபாலோ பண்றாங்க. இருந்தாலும் சொல்றேன், ஆரம்பிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஜஸ்ட் பைக் இஎம்ஐ அப்புறம் வந்து ஃபோன் இஎம்ஐ இந்த 2 இஎம்ஐ கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்ச சேனல் தான் வந்துட்டு இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த சேனல். நான் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, அந்த மைண்ட் செட்ல வந்து உள்ள வந்தது தான் ஜஸ்ட் மணி மட்டும் சம்பாதிக்கணும், அதை வச்சு நம்ம எப்படியாவது ஒரு வெல்டனான ஒரு லைஃப் போயிடணும், நம்ம கடன் வந்து வெளில வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தான். பெரிய மிஸ்டேக் என்ன ஆச்சு அப்படின்னு, நம்ம ஒரு ஃபுல் கமிட்மெண்டோட ஒர்க் பண்ண முடியல. எனக்கு வந்து மக்களோட பேச முடியும்னு கேட்டா எஸ், பேச பிடிக்கும், எனக்கு ரொம்ப பேச பிடிக்கும். ரெண்டாவது வீடியோ எடிட்டிங் தெரியுமான்னு கேட்டா ரொம்ப மினிமலா ஜஸ்ட் ஒரு கேப் கட்டு விஎன் எடிட்டர்ல ஒரு டீசென்டான வீடியோ கிரியேட் பண்ற அளவுக்கு எனக்கு தெரியும். இதுல நான் வந்து ஃபுல்லா என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம போனதுக்கான முக்கியமான காரணமே என்னன்னா, நான் வேக வேகமா வீடியோ போடணும், ஸோ அதை மக்கள் பார்ப்பாங்க, ஸோ காசு கிடைக்கும். ஸோ அதனால என்னோட வீடியோ குவாலிட்டி வந்து ரொம்பவே கம்மியாச்சு. அதாவது ஒரு வீடியோவுக்கு ஒரு 100% நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டே இல்லாம ஜஸ்ட் போடுவோம், எதை போட்டாலும் மக்கள் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்ல ஒரு கேன மாதிரி ஒரு முடிவு பண்ணி, ஸோ நான் இப்போ இந்த நிலைமை ஃபெயில்டு யூடியூபராக வந்துட்டு நான் நிற்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ தெரிஞ்சதுலேருந்து 100% கொடுங்க, அதை கண்டிப்பாக மக்கள் பார்ப்பாங்க. ஒரு நல்ல நீச்சோட நீங்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட் பிளாட்ஃபார்மாக போனீங்கன்னா கூட ஒரு டீசெண்டான ஒரு கண்டென்ட் போட்டிங்கன்னா மக்கள் பார்க்கறதுக்கு இருக்காங்க. அதையும் நான் வந்து தெளிவாக கொடுக்கல, அதுதான் வந்துட்டு நிதர்சனமான உண்மை. ஸோ நீங்கள் ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக இருந்தீங்க அப்படின்னா இந்த தப்பு நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ உங்களை முழுசான உங்களை உழைப்பு போட்டு ஆரம்பிங்க. அடுத்து நான் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஐ எம் நாட் இன் கன்சிஸ்டன்ஸ் பிகாஸ் நான் ஐடிலையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட தேவையை நான் தான் செக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட எக்ஸ்பென்சஸ் 90% நான் தான் வந்து மேக் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சேனல் ஆரம்பிச்சப்போ வந்துட்டு என்னோட இன்கம்ல தான் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு ரீசன்ல தான் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ நான் இப்போ வரைக்கும் சேனலுக்குன்னு சொல்லிட்டு யார்கிட்டயும் போய் காசு கேட்கல. ஸோ என்னோட கை காசு போட்டு தான் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி சொல்ல போனோம் அப்படின்னா நான் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்ச சேனல். ஸோ எனக்கு ஒரு பக்கம் டைமும் செட் ஆகல. ஸோ அதனால வந்து கன்சிஸ்டன்ஸாகவும் இருக்கவும் முடியல. ஸோ அதுவே வந்துட்டு ஒரு பெரிய ட்ராபேக்காக போச்சு. ஸோ இந்த தப்பு நீங்கள் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பி கன்சிஸ்டன்ஸ் ஆன் யுவர் ஒர்க். ரொம்ப பேஷனேட்டாக இருங்க. ஏன்னா யூடியூப் மாதிரி ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடையவே கிடையாது மக்களுக்கு ஒரு நல்ல கருத்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. ஏன் ஈவன் தோ இன்ஸ்டாவை விட யூடியூப் ரொம்ப நல்ல பிளாட்ஃபார்ம். நல்ல ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க யூடியூப்ல, ஓகேங்களா? ஸோ பி கன்சிஸ்டன்ட். ஸோ என்ன மாதிரி நீங்கள் ஒரு ஃபெயில்டு யூடியூபர் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இதை வந்து பண்ணலாம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் 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 உங்களோட சேனலுக்கு ஒரு நீச்சை வை. பெரிய மிஸ்டேக்கே என்ன அப்படின்னா, சேனலுக்கு நீச் வைக்காம ஆரம்பிச்சது தான். ஏன்னா நம்ம உள்ள வந்ததுக்கான நோக்கம் என்னது, காசு சம்பாதிக்கணும், ஜஸ்ட் இஎம்ஐ ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம என்ன பண்ணுவோம், அப்போ ட்ரெண்டிங்கான கண்டென்ட் என்னவோ போடுவோம். ஸோ நான் ஆரம்பிச்சப்போ விளாகுன்றது ரொம்பவே பெரிய கண்டென்ட்டாக இருந்துச்சு. ஸோ பார்க்குக்கு போனால் விளாகு, பீச்சுக்கு போனால் விளாகு, சாப்பாடுக்கு போனால் விளாகு, எதை பார்த்தாலும் விளாகுனே பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அது வந்து பெருசாவே அச்சீவ் ஆகலை. ஏன்னா ஃபுல்லாக கமிட்மெண்ட் ஆகும். இப்போ ஆப்வியஸ்லி ரெண்டாவது மென்ஸ்வேர் பக்கம் வந்துட்டு ட்ரெண்ட் போச்சு. நானும் மென்ஸ்வேர் பக்கம் போனேன். ஏன்னா நம்ம ட்ரெண்டை பார்த்து தான் போவோம். ஏன்னா நம்ம வந்தது ஜஸ்ட் மணிக்காக தான். ஸோ நம்ம வந்து என்ன ஆச்சு அப்படின்னா மென்ஸ்வேர் பக்கம் போயாச்சு. மென்ஸ்வேர் பக்கம் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது எனக்கு மென்ஸ்வேர் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் சில கடைகளுக்கு போக ஆரம்பித்தேன், நான் வீடியோஸும் பண்ண ஆரம்பித்தேன். பட் அதையும் என்னால் கன்சிஸ்டன்ஸாக பண்ண முடியல. ஏன்னா எனக்கு வேலை இருக்குது, இதையும் பார்த்து இதையும் பார்க்க என்னால் முடியல. என்னால் எப்படின்னா யூடியூப் ஆரம்பிச்சப்போ எப்படி இருந்துன்னு தெரியாது. இப்போ யூடியூப் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அளவுக்கு வந்து போயிடுச்சு சரிங்களா? ஸோ நீங்கள் ஒரு விஜய் டிவி, சன் டிவி அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஈக்குவலான கண்டென்ட்ஸ் வந்துட்டு இப்போ சோஷியல் மீடியா கன்சியூம் பண்ணுறாங்க. இப்போ சேனல்ஸே வந்து சோஷியல் மீடியாக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ நான் உள்ள வரப்போ அவங்க லெவலுக்கு காம்ப்ளீட் பண்ண முடியல. ஈவன் தோ ஃபார் டம்லைனா நீங்கள் கிளிக் பண்ணி உள்ள வரப்போ ஒரு பேஜ் பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ அதுதான் வந்து டம்லைன், அதில் காம்ப்ளீட் பண்ண முடியல, வீடியோவில் காம்ப்ளீட் பண்ண முடியல. ஏன்னா நம்ம 100% முதல்ல தரல. நல்லா போயிட்டு இருந்த மென்சர் கூட, மென்சர் நல்லாவே போச்சு, நான் மனசு தோன்றதை சொன்னேன். ஸோ நல்லாவே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என் ட்ராபேக் ஆயிடுச்சு. ட்ராபேக் ஆகிறதுக்கு ஒரு ரீசன் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நம்பர் 1 டைம் ஒதுக்க முடியல, நம்பர் 2 என்னன்னா அஃபோர்ட் பண்ண முடியல என்னால். ஒரு மென்சர் ப்ராடக்ட் வாங்கி நீங்கள் ரிவ்யூ பண்ணணும்னாலே ஒரு வீடியோக்கு மினிமம் 500லேருந்து 1200 வரைக்கும் மினிமம் ஆகிடும். ஒரு மினிமம் பர்ச்சேஸ் பண்ணால். ஏன்னா நீங்கள் வீடியோவில் காட்டணும், அந்த வீடியோவை நீங்கள் ரிவ்யூ பண்ணணும், அந்த ப்ராடக்ட் நீங்கள் ரிவ்யூ பண்ணணும், அன்பாக்சிங் பண்ணணும், எடிட் பண்ணணும். ஸோ நிறைய வேலைகள் இருக்குது. ஸோ மணியே அங்கே வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக இருந்தப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஓகே அதை முடிச்சிக்கலாம், நம்ம நல்லா மென்ஸ்வேர் போனாலும் நம்மளால அதை வந்து தக்க வச்சுக்க முடியல. ஸோ அதை நான் வந்து பிரேக் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டாக்குடிவ் சேனலாக போயிட்டேன். டாக்குடிவ் சேனல்னா இப்போ நம்ம ஜஸ்ட் நியூஸ் மாதிரி படிப்போம் தெரியுமா, அந்த மாதிரி சேனலாக போனேன். பட் அதுவும் எனக்கு பெருசாக வரல. ஏன்னா அதில் பெருசாக உங்களுக்கு காசும் செலவாகாது. ஜஸ்ட் நீங்கள் விக்கிபீடியாவும் நெட்டில் படிக்க போகிறீங்க, அது படித்த இன்ஃபர்மேஷனை மக்களுக்கு சொல்ல போகிறீங்க. ஸோ மக்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனேன்.
ஸோ இதில் என்ன மோசமாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மென்ஸ்வேர் வந்த ரீச் இருக்கு ஒரு பிரேக் பாயிண்ட்ல நான் ஒரு மென்ஸ்வேர் நல்லா வந்தேன் பார்த்தீங்களா, அதுவும் எனக்கு வந்து அதில் கிடைக்காம போயிடுச்சு. ஸோ நீங்கள் ஒரு பிகினர் யூடியூபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல கண்டென்ட் சிக்குது அப்படின்னா அதுலேருந்து இம்ப்ரூவைஸ் பண்ண ஆரம்பிங்களே தவிர அதை கட் பண்ணிட்டு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் வந்து கொண்டு வரும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் மென்ஸ்வேரில் வந்தப்போ நான் 1200 சப்ஸ்கிரைபர்ஸ் நான் வந்து ரிசீவ் பண்ணேன். ஸோ என் சேனல் நீச்சை மாற்றின உடனே அதாவது டாக்டர் சேனலில் போனதுக்கப்புறம் எனக்கு யாருமே பார்க்கல ஓகேங்களா. ஏன்னா எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸுமே வந்து மென்ஸ்வேர் பார்த்து வந்திருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, மென்ஸ்வேர் தான் போவாங்க. ஸோ எனக்கு கமெண்ட்ஸ் அப்படி தான் வந்துச்சு, ப்ரோ மென்ஸ்வேர் போடுங்க மென்ஸ்வேர் போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ லிட்ரலி நான் பண்ண தப்ப வந்து பண்ணிடாதீங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய வேலை கமிட்மெண்ட்னால வீடியோ போட முடியாமல் ஒரு 6 மாதம் பிரேக் எடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் யூடியூப்ல ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடி இருக்கு. என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக உள்ள வந்தீங்கன்னா யூடியூப் உங்களுக்கு வந்து மறுபடியும் உங்களுக்கு 2 டாஸ்க் வந்து கொடுக்கும். நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ள 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அச்சீவ் பண்ணணும், 4000 வாட்ச் ஹவர்ஸ் அச்சீவ் பண்ணணும். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்னா இப்போ நீங்கள் வீடியோ ஆரம்பிக்கிறீங்கன்னா ஃப்ரம் த டே 1 அந்த 365 நாள் கழிச்சு நீங்கள் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிருக்கணும். நீங்கள் போகிற கான்டென்ட்ல நீங்கள் ரெகுலராக சரி இரகுலராக இருந்தாலும் சரி மாதத்துக்கு ஒரு கண்டென்ட் போட்டாலும் சரி அதெல்லாம் கணக்கு கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கையில் வச்சிருக்கணும். 2வது 4000 வாட்ச் ஹவர்ஸ் என்னன்னா நீங்கள் போடுற வீடியோவை மக்கள் எல்லாரும் சேர்த்து அந்த ஒரு வருஷத்துக்குள்ள நீங்கள் போட்ட வீடியோ 4000 மணி நேரம் பார்த்து முடிச்சிருக்கணும். இது வந்து லேஸ் கிடையாது. இந்தியாவில் கிட்டத்தட்ட 5 லட்சம் யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. அந்த 5 லட்சம் யூடியூப் சேனல்ஸ்ல கிட்டத்தட்ட 10% மட்டும்தான் மானிட்டைஸ் ஆகுது. அதாவது யூடியூப் சொன்ன ரூல்ஸ்ல வந்துட்டு ஃபாலோ ஆகுது. ஸோ எல்லாருமே சக்ஸஸ் கிடையாது. ஸோ நீங்கள் யாராவது உங்களுக்கு வந்து சொன்னாங்க நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு காசு கிடைக்கும், ஸோ நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிங்க அப்படின்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் டீசெண்டான முறையில் அவ்வளோ சீக்கிரமான இன்கம் உங்களால் யூடியூப்ல வந்து ரிசீவ் பண்ணவே முடியாது. அப்படின்னா நான் ஃபெயில்டு யூடியூபரா அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்த்தா எஸ் இப்போதைக்கு அவன் ஃபெயில்டு யூடியூபர். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இவ்வளோ நடந்துச்சு இல்லை, நான் ஒரு பேப்பர் ஒரு பேனாவை எடுத்து எனக்கு என்ன தெரியுமோ நான் எழுத ஆரம்பிச்சேன். நான் என்னென்ன தப்பு பண்ணேன் என்ன ரைட் பண்ணேன்னு தெரிஞ்சப்போ நான் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்கால தான் இவ்வளோ பெரிய விஷயம் போச்சு. அதாவது நீச். 2வது மக்கள் எதை போட்டாலும் பார்ப்பான்னு தெரியுமா, அது இல்லை. ரெண்டுமே அவாய்ட் பண்ணிட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு சேனல் ஆரம்பிக்க போறேன். இந்த சேனல்ல இப்போ 2024ல இப்போ வந்து ஜூலை மந்த்து. ஸோ இப்போத்துல இருந்து நான் டிசம்பர் முடிக்கிறதுக்குள்ள ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா நான் ஒரு ஃபெயில்ல இருந்து ஒரு சக்சஸ்ஃபுல் யூடியூபரா ஆயிடுவேன். ஒருவேளை நான் அச்சீவ் பண்ணலாம், நான் கிவ் அப் பண்ண போறது கிடையாது. ஏன்னா என்னை பத்தி நல்லாவே தெரியும். அந்த பேப்பர்ல எனக்கு என்னென்ன வரும்ன்றதை எழுதி பார்த்தப்போ நான் வாழ்க்கையில் என்னென்ன சாதிச்சுன்றதை நான் சொல்றேன். ஐ எம் கேன்சர் சர்வைவர். கேன்சர் வந்து பொழைச்சவன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சருக்கு முன்னாடி நான் டயக்னோஸ் பண்ணி பொழைக்க வச்சுட்டாங்க. ஸோ அந்த வழியோட 12th எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கேன். 12th எக்ஸாம்ல 1200க்கு 1027 மார்க் எடுத்திருக்கேன். 10th 500க்கு 450 மார்க் எடுத்திருக்கேன். காலேஜில் மெரிட் சீட் வாங்கியிருக்கேன். காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது 2 ஜாபுக்கு நான் சாங்ஷன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை யூடியூப்னா என்னன்னே தெரியும் எனக்கு. நான் யூடியூப் சேனல் தைரியமாக ஸ்டார்ட் பண்ணேன். யாரோட உதவி இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட இருக்கிற இடத்த வச்சு நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். இப்போ கிவ் அப் பண்ணனா என்னை விட முட்டாள் யாருமே கிடையாது. எனக்கு உடம்புல பலமும் மனசுல வலிமையும் கடவுள் பத்தியும் இருக்கு. நான் கண்டிப்பா சொல்றேன் ஐ வில் பிகம் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் யூடியூபர் இன் தமிழ்நாடு. என்னால் முடிஞ்ச பெஸ்ட் நான் கொடுப்பேன். இப்போ கிவ் அப் பண்ண போறது கிடையாது. ஈவன் தோ என்னோட கோலை அச்சீவ் பண்ண முடியலன்னு பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்க போறேன். ஒரு நாள்ல ஒரு நாள் மேபி நான் டிசம்பர் சொன்னேன், மேபி அப்போ வராமல் இருக்கலாம், மேபி அது நாளைக்கா இருக்கலாம், நாளைக்கு மறுநாளாக இருக்கலாம், என்னைக்கு வருதோ நான் ஸ்ட்ரைவ் பண்ணிட்டு தான் இருக்க போறேன். அப்படி யூடியூப்ல என்னதான் இருக்கு, அது எப்படி ஒரு மனுஷன் ஃபெயில் ஆகிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குன்னு எல்லாத்தையுமே நான் வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ நெவர் கிவ் அப். இந்த அளவுக்கு பேசுகிறேன் அப்படின்னா யூடியூப் சேனலில் என்ன வரும்னு யோசிச்சிங்க அப்படின்னா சீரியஸா எனக்கு இப்போ கம்ப்ளீட்லி பிளாங்க் அவுட். ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், கண்டிப்பாக மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வரும். என்னோட 100% உழைப்பு வரும். நீங்கள் இனிமேல் பார்க்குற என்னோட வீடியோவில் ஏதாவது ஒரு மொக்க கண்டென்ட் வந்தாலும் சரி, ஒரு மொக்க கிளாஸில் வீடியோ வந்தாலும் சரி, எடிட்டிங்கே தெரியாமல் வீடியோ வந்தாலும் சரி, ஆனால் என்னோட பெஸ்ட் 100% கொடுத்து வந்திருக்கும். எனக்கு ஒரு விஷயம் வரலன்னு தெரியணும்னா என்னோட 100% கொடுத்தா மட்டும்தான் எனக்கு வருதா வரலன்னு தெரியும்ல. நான் கன்சிஸ்டன்ட்டாக இருக்க போகிறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு நல்ல வீடியோஸ் போட போகிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு கிரியேட்டராக இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கோங்க. ஏன்றது நான் சொல்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட வந்து 5 கோடி சேனல்ல 10 கோடி சேனல்ல மானிட்டைஸ் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம சேனல் மானிட்டைஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 3 வருஷம் கடின உழைப்புல எந்த பேக்ரவுண்டுமே இல்ல, மீடியா பக்கம் ஃபேஸே காட்டாத ஒருத்தனால கண்டென்ட் போட்டு மானிட்டைஸ் எடுத்திருக்கேன். அதுவே என்னோட முதல் வெற்றி. நம்மளும் சலைச்சவும் கிடையாது. என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு என்ன மாதிரி ஒரு நல்ல கிரியேட்டர், எனக்கு வந்து பெருசாக அந்த மூவிஸ் அண்ட் சாங்ஸ் மேலாம் பெரிய ஈடுபாடு கிடையாது. ஒரு டீசெண்டான என்டர்டைன்மெண்ட்டோட ஒரு நல்ல எஜுகேஷனோட யூடியூப்னு ஒரு பிளாட்ஃபார்ம் யாரெல்லாம் வந்துட்டு கண்டென்ட் போடுறாங்களோ அவங்கள சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ என்ன மாதிரி ஒரு ஃபெயில்டு யூடியூபருக்கு அது பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறுபடியும் நல்ல கண்டென்ட் போடுவான், உங்களுக்கு நல்ல ரீச் ஆகும். ஸோ உங்களுக்கும் அவனுக்கு ஒரு பெட்டர்மெண்டான லைஃப் கிடைக்கும். ஸ்டே டியூன், ஸ்டே வாட்ச், பி வாட்ச், சரிங்களா? ஏன்னா என்ன கண்டென்ட் வரப்போகுதுன்றத போக போக பார்க்கலாம். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.